லாஸ்ட் டைம் நம்ம பழையரம்பு கடைக்கு போனப்போ இந்த மாதிரி ஒரு கேமிங் டிவைஸ் ஒன்று எடுத்திருந்தோம். இது வந்து சோனியோடது கிடையாது, சைனா பீஸு தான். பட் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. 8GB இன்பில்ட் மெமரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதனால தான் இதை காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய டிஸ்பிளே, சைடில் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு பட்டன்ஸ், அப்புறம் பேக்கில் பார்த்தீங்கன்னா கேமரா, கீழே வந்து ஒரு எக்ஸ்டர்னல் மெமரி கார்டு போட்டுக்கலாம். இன்பில்டாகவே 8GB மெமரி கொடுத்துருக்காங்க. அது போக நம்ம வந்து 120GB வரைக்கும் போட்டுக்கலாம் போல். ஹோல்டு பட்டன் இந்த மாதிரி அச்சசலாக சோனியோட PSP எப்படி இருக்கும் அதே போல் இருக்குது. ஸோ எனக்கான வீடியோவில் இந்த கேமிங் கன்சோலை பிரித்து மேஞ்சி உள்ள என்ன பிரச்சனை, எதனால் பழையங்கள் தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற டெக்னிக்கல் சொல்யூஷனை கண்டுபிடிச்சி சொல்யூஷன் கொடுத்து இதை ஒர்க்காக வைக்கிறோம். அது அந்த வீடியோட மோட்டிவ். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு சைடில் 4 ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. எல்லாமே ரொம்ப சின்ன ஸ்க்ரூவாக இருந்துச்சு. அதனால தான் நான் இந்த மாதிரியான திருப்பலி வச்சு ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கிறேன். சோப்பு டப்பா மாதிரி இருக்கிற அந்த PSP ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளுக்குள்ளே ஒரு மதர் போர்டு, அப்புறம் பேட்ரி, ஒரு ஸ்பீக்கர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த பேட்ரி பார்த்தாலே தெரியுது ஊதி போன பேட்ரி, பல்ஜாகி வீங்கி இருக்குது. சரின்ட்டு அதை திறந்து பார்த்து எதுவும் டேமேஜாக இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தேன். அப்புறம் சைடில் ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா அதுவும் சைனா ஸ்பீக்கர் தான். இந்த சைனா பட்டன் மொபைல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இந்த மாதிரி தான் ஸ்பீக்கர் வச்சுருப்பாங்க. ஸோ இவ்வளோ தான் இருக்குது. இதில் ஆல்ரெடி எல்லாத்தையும் டேமேஜ் பண்ணி விட்ருப்பாங்க போல். இங்கே பாருங்கள், டிஸ்பிளேக்கு பின்னாடி இந்த மாதிரி தாளை ஒட்டி வச்சுருக்காங்க. இது என்ன கான்செப்ட்டுன்னு ஒன்றும் புரியல. சரி, ஓகே, நமக்கு வந்து பவர் சோர்ஸ்க்கு கண்டுபிடிச்சாச்சு. இந்த 2 பேட்டரி டெர்மினல், அப்புறம் ஸ்பீக்கர் டெர்மினல். இந்த டிவைஸ்க்கு நம்ம அப்படியே சார்ஜ் போட்டு இது ஆன் ஆகுதா இல்லைன்னு செக் பண்ணலாம். பட் இந்த மாதிரியான சார்ஜிங் பின்லாம் இப்போ கிடையாது. இது பழங்காலத்து பின்னு. ஸோ அதனால் நம்ம வழக்கம் போல் எக்ஸ்டர்னல் பவர் சப்ளை தான் கொடுத்து இது ஆன் ஆகலாம் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த மெமரி கார்டு போடுற இடத்த பார்த்தேன். இங்கே பார்த்தீங்களா கொதறி வச்சுருக்காங்க. எல்லாம் போட்டு கம்பியெல்லாம் மிங்கிளாகி போய் கிடக்கு. இப்படி இருக்கும்போது நம்ம அப்படியே பவர் சப்ளை கொடுத்தோன்னா ஏதாச்சும் ஷார்ட் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அதனால் அப்படியே அதை ரிமூவ் பண்ணிட்டேன், பிச்சு எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே பார்த்தீங்கன்னா இதான் மெயின் மதர் போர்டு. எல்லாமே கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் போய் கிடக்கு. இங்கே பார்த்தீங்களா டிஸ்பிளேல தாளை ஒட்டி வச்சுருக்காங்க. ஆனால் முன்னாடி எதுவும் டேமேஜ் ஆகலை. இந்த போர்டோட அந்த பட்டன் சைடு டாப்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில காம்போனன்ட்ஸ் வந்து பிஞ்சு போன மாதிரி தெரியுது. மற்றபடி அந்த டிஸ்பிளேக்கு போகிற ஸ்டிப்பு பார்த்தீங்கன்னா கிளியாமல் நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் நம்ம PS2 எடுத்திருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே உடஞ்சி போயிருக்கும், இல்லைனா ஸ்டிப்பு பிஞ்சு போயிருக்கும். பட் இதிலெல்லாம் கிளியராக இருக்குது. ஐசியும் இது புகஞ்சு போன மாதிரி தெரியல. ஸோ முக்கியமான காம்போனன்ட்லாம் நல்லா உயிரோட தான் இருக்குது. சரி, ஓகே, எனிவே நம்ம வந்து பவர் சப்ளை கொடுத்து ஆனாக ட்ரை பண்ணி பார்ப்போம். அதான் எனக்கு ஒன்றும் புரியலை. நானும் பவர் சப்ளை கொடுத்து பவர் பட்டனை அமைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கேன். டிஸ்பிளேல ஒரு ரெஸ்பான்ஸும் வரல. போர்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சம்திங் ஏதோ ஒன்று ஹீட் ஆகுது. இதுக்காக இப்போ நம்ம மல்டிமீட்டரை வச்சு போர்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சில காம்பனண்ட்டை டெஸ்ட் பண்ண போகிறோம். அது உயிரோட இருக்கா, செத்து போச்சா, எதனால் ஹீட் ஆகுது, இந்த ஷார்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ மல்டிமீட்டரை வந்து ஓல்டேஜ் மோடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொடுக்குற இன்புட் வந்து இந்த பக்கம்லாம் வருதான்னு செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணும்போது நம்ம கொடுக்குற ஓல்டேஜ் உள்ள வரைக்கும் வருது. மல்டிமீட்டரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி தெரியும். ஏன்னா அந்த மல்டிமீட்டர் செத்து போச்சு. 150 ரூபா கொடுத்து அந்த மல்டிமீட்டர் வாங்கினோம். அது 3 மாதம் கூட ஒழுங்காக நிற்கலை. அடிக்கடி பேட்டரி இருந்து திந்து போயிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு மல்டிமீட்டரை மாற்றியா, எவ்வளோ வீடியோ போடுற, எவ்வளோ பொருளை பார்த்துட்டு இருக்கிற, ஆனால் மல்டிமீட்டர் டம்மி மல்டிமீட்டர் வச்சுருக்கிறியே, நல்லா பெருசு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அதுக்காகவே நம்ம பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து ஒரு புது மல்டிமீட்டர் வாங்கியிருக்கோம். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளேலாம் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். யூஸ் பண்ணுற டைமில் அது அப்படியே ஆனில் இருக்கும். யூஸ் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். ஸோ அது மூலமாக பேட்டரியை வந்து ரொம்ப நாளைக்கு தக்க வச்சுக்கலாம். கொஞ்ச நாள் இதை யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணுறேன், தேவைப்பட்டால் வாங்கிக்கோங்க. ஸோ இந்த மல்டிமீட்டரை வச்சு நம்ம ஒவ்வொரு லைனாக செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு அந்த பவர் பட்டனில் எதுவும் ஷார்ட்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தேன். அங்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் பேக்கில் திருப்பி கெப்பாசிட்டர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு பெருசாக எதுவும் தெரில, சின்ன ரெஜிஸ்டராக கொடுத்துருந்தாங்க. ஸோ இதில் ஒவ்வொன்றா ட்ராக் பண்ணுறதுக்கு ரொம்பவே தலைவலியாக இருக்கும். இருந்தாலும் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. சரி, பேட்டரி வழியாக இன்புட் கொடுத்தா தான் ஆன் ஆக மாட்டுக்கு. நம்ம சார்ஜ் போடுவோம்ல, அது வழியாக இன்புட் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு கொடுத்து ஆன் பண்ணி பார்க்குறேன். அப்பையும் ஆன் ஆகலைங்க. சபா, இப்போவே கண்ணை கட்டுது. இதில் அந்த ஐசியில் தான் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் ஆகுது. சின்ன காம்பனன்ட் போயிருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம ஈஸியாக மாற்றிடலாம். ஆனால் ஐசி போச்சு அப்படின்னா இது வந்து வெளியில் கிடைக்காது, கீழே தான் தூக்கி போகணும். அது மட்டும் இல்லாமல் இது ஒரிஜினல் சோனி ப்ராடக்டாக இருந்துச்சுன்னா எங்கேயாச்சும் கிடைக்கும். கேமிங் சென்டர் இருக்குது, ரிச்சி ஸ்டேட்டில் நிறையா தான் இருக்குது. அங்கே போய்ட்டு கூட அந்த ஐசியெல்லாம் வாங்கிக்கலாம். பட் இது வந்து டூப்ளிகேட்டு சைனா பீஸு அப்படிங்கிறதுனால இதுக்கு வெளியே எங்கேயும் கிடைக்காது. அதனாலே இதை சரி பார்க்க மனசு வர மாட்டேங்குது.
சரி இதை காசு கொடுத்து வாங்கிட்டோம் என்னடா பண்ணுறேன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தானா அப்போ தான் யூடியூப்பில் ஒரு வடக்கு பையாவோட வீடியோ பார்த்தேன். சேம் இந்த கேமிங் கன்சோல் தான். இது வந்து ஒரு சைனா ப்ராடக்ட்டு. அவர் வந்து ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காரு. இது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும், சோனியை விட நாங்கள் கம்மி ரேட்டில் தாரோம், அங்கே பாருங்கள் ஸ்பைடர்மேன் கேம் இருக்குது, அந்த கேம் இருக்குது, இந்த கேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் ப்ரொமோஷன் வீடியோ ஒன்று போட்டிருந்தாரு. வியூஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் கிட்ட போச்சு. ஸோ அதில் பார்க்குறதுக்கு இங்கே பாருங்கள் வீடியோவில் காட்டுறாரா எப்படிலாம் ஒர்க் ஆகுது, என்னென்ன கேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இது பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஆனால் கமெண்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணி பார்த்தா இது ஃபேக்கு, வாங்கின கொஞ்ச நாள்லேயே ரிப்பேர் ஆகிடுது, ஐசி போயிடுது, கீழே தான் தூக்கி போட வேண்டிய சுச்சுவேஷன் சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்டில் கதறி இருக்காங்க. உனக்கு பிடிக்கலன்னா காசை வாங்கிட்டு போ, அனாவசியமா பேசி வியாபாரத்தை. இப்படிப்பட்ட ஒரு டூப்ளிகேட் கேமிங் கன்சோலை தான் யாரோ வடக்கு நண்பர்கிட்ட இருந்து வாங்கி அதில் ஐசி ப்ராப்ளம் ஆகி இது வேண்டாம்னு சொல்லி பழைய எண்களை தூக்கி போட்டிருக்காங்க. அதை போயிட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கோம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க, நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. சரி கடைசியாக இதை வச்சு என்னடா பண்ண போகிற, வேஸ்ட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேஸ்ட்லாம் கிடையாது. ஏன்னா இதில் டிஸ்பிளே நல்லா இருக்குது. போர்டும் பார்த்தீங்கன்னா போர்டில் எந்த காம்பனண்ட்டும் சரியில்லை. பட் டிஸ்பிளேக்கு வந்து நம்ம ஒரு கேரண்டி கொடுக்கலாம். இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு காயில் மாதிரி கொடுத்துருக்காங்களா, அது பிஞ்சு போச்சு சரியா. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா ஐசி வெளியிலேருந்து பார்க்கும்போது டேமேஜ் ஆன மாதிரி தெரியல, பட் உள்ளுக்குள்ளே ஏதோ ஷார்ட் ஆகிருக்கு. ஐசி பயங்கரமாக ஹீட் ஆகுது. ஐசிலேருந்து அவுட்புட்டே வரமாட்டேங்குது. ஒரு டெர்மினல் இன்புட் போகுது, இன்னொரு டெர்மினல் அவுட்புட் வரமாட்டேங்குது. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்கன்னா கேமரா நல்லா இருக்குது சரிங்களா. கேமரா நல்லா இருக்குது. கீழே அந்த மெமரி கார்டு போடுறோம்ல, அந்த வந்து கம்பியெல்லாம் பிச்சுட்டேன், ஏன்னா நெளிச்சு வச்சுருந்தாங்க. இங்கிட்டு பவர் பட்டன் எல்லாமே பக்காவாக தான் இருக்குது. ஸோ ஒரு 50% காம்பனண்ட்ஸ் போயிடுச்சு. அதை வந்து ரிப்ளேஸ் பண்ண முடியும், பட் அது கஷ்டம். நம்மளால் அதை செலவு பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு நம்ம செலவு பண்ணி தான் வாங்க முடியாது. ஏன்னா இது வாங்கினதே 100 ரூபா. 100 ரூபாய்க்கு ஒருத்தலன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு. டிஸ்பிளே மட்டும்தான் பக்காவாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த பல்லாவர சந்தை பழையரும்பு கடைக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி நிறையா டூப்ளிகேட் பிஎஸ்பி இருக்கும். அது வாங்குறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிச்சுக்குவாங்க. ஏன்னா மாதிரி 100 ரூபாய்க்கு வாங்காமல் ரொம்பவே கம்மி ரேட்டுக்கு பேசி வாங்க பாருங்கள். ஏன்னா இது வந்து நம்ம கேரண்டி சொல்ல முடியாது. ஒரு 5% தான் வாய்ப்பு இது ஒர்க் ஆகிறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி தான் நிறையா ஐசி பிரச்சனை வந்துக்கிட்டு கிடக்கும். ஸோ வாங்குறதுக்கு முன்னாடி யோசிச்சுக்குவாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், தம்ப்நெயில்ல ரீஸ்டோரேஷன் போட்டுட்டு இங்கேனால இப்படி கதை ஓட்டிகிட்டு இருக்க, இது ஒர்க்காக வைப்பியா இல்லையா அப்படின்னு தானே நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அதுக்கான ஆன்சர் என்னென்னா, எவ்வளோ யோசிக்க வேண்டியிருக்கு பார்த்தீங்களா, அதான் பதில். போன வருஷம் நம்ம பழைய இரும்பு கடையிலேருந்து இந்த மாதிரி ஒரு பழைய பிஎஸ்பி எடுத்திருந்தோம். இதை கழட்டி உள்ளே பார்த்ததில் டிஸ்பிளேக்கான ஸ்டிப்பு பிழிஞ்சு போயிருந்தது, டிஸ்பிளேயும் உடஞ்சி போயிருந்தது. பட் மற்ற காம்பனண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, அதாவது ஐசி போர்டு இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் டேமேஜ் இந்த மாதிரி தெரியல, ஓரளவுக்கு பக்காவாக தான் இருந்துச்சு. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன், இதுக்கான டிஸ்பிளே கிடைக்காம போகுது, இதே போல் எத்தனை டூப்ளிகேட் பிஎஸ்பி இருக்குது, ஏதாச்சும் ஒன்று கிடச்சா போட்டலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதனால தான் நான் இந்த வாரம் பல்லாவர சந்தைக்கு போனேன்னா அப்போ வந்து இந்த பிஎஸ்பி நான் எட்டு வந்தேன். வேறு எதுவும் ரீசன் கிடையாது. நான் காசு கொடுத்து 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்ததுக்கு ரீசன், இதுக்கான டிஸ்பிளே தூக்கி நம்மக்கிட்ட ஒரு பிஎஸ்பி இருக்குல்ல, அதில் போட்டு ஒர்க்காக வைக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு ட்ரை தானே அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். அதனால் இதில் இருக்க அந்த டிஸ்பிளே கால் இட்டுட்டு நம்ம புதுசு இன்றைக்கி வாங்கினோம் பார்த்தீங்களா, அந்த ப்ளூ கலர் பிஎஸ்பி, அந்த டிஸ்பிளே தூக்கி போட்டு ஓட வைப்போம். அந்த டிஸ்பிளே ஜஸ்ட்டு ஸ்டிப்பு கனெக்டர் தானே, அப்படியே மாட்டி விட்டு இன்புட் கொடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா பவர் பட்டன் மேலே கொடுத்துருக்காங்க, அப்படியே அமுக்கி விட்டோம்னா நல்லா ஆன் ஆயிருங்க. பாருங்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. இதில் இன்பில்ட்டாக நிறைய கேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹோல்டுன்னு எதுக்கு வருதுன்னா, மேலே வந்து இதுக்குன்னு ஒரு கீ இருக்குது, லாக் கீ மாதிரி, அதை இழுத்து விட்டா போயிடும். ஸோ ஒவ்வொரு கேமே நம்ம அந்த ஜாய்ஸ்டிக் மூலமாக கண்ட்ரோல் பண்ணி, அந்த சைடில் பட்டன் கொடுத்துருக்காங்க, அதை கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து நான் யூஎஸ்பியில் ஒர்க் ஆகிற மாதிரி செட்டப் பண்ணி வச்சுருக்கிறேன். எப்படியோ நம்ம வாங்கினது வேஸ்ட்டாக போகல. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் பழைய எலக்ட்ரானிக்ஸ் கேட்ஜெட்டை வாங்கும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா அதுவே யாரை வேண்டாம்னு சொல்லி தூக்கி போட்டது, அதை வந்து காசு கொடுத்து வாங்குகிறோம் அப்படிங்கிறப்போ அது நமக்கு தேவையா, அட்லீஸ்ட் உள்ள இருக்க ஏதோ ஒரு பாட்டாச்சும் தேவை அப்படின்னா மட்டும் வாங்குங்க. ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வாரம் நல்ல பட்ஜெட்டோட பல்லாவர சந்தைக்கு போகிறோம், நிறைய பொருட்களை வாங்கிட்டு வரோம். சனிக்கிழமை மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.